ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இன்னும் வருங்காலங்களில் நம்ம கழக தோழர்களும் சரி, தளபதியோட ஃபேன்ஸு, நம்ம தளபதியை சம்மந்தப்பட்ட எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தப்பு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருந்தா அதை ஊதி பெருசாகிடுவாங்க. மீடியாலும் சரி, எதிர்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி தமிழக வெற்றி கழக நிர்வாகி இதை செஞ்சாங்க, இதை பண்ணாங்க, இதை மீடியாவில் ஆக்கி நம்ம பேரில் பார்த்திங்கன்னா ஒரு அவதூறு பரப்புறதுக்கு ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ அதை ஊதி பெருசாகி அதை ஹேஷ்டேக் போட்டு நம்ம நிர்வாகிகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, இதுதான் இவங்களோட வேலைன்னு சொல்லி அதை எடிட் பண்ணி நம்ம மேலே ஒரு பிளாக் மார்க் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒருத்தர் மட்டும் பண்ணலங்க, ஏகப்பட்ட பேர் ஆன்லைனில் இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம வெளியே கொண்டு வந்து பேசலாம்னா வேறு யார் பேச போகிறாங்க? ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க, இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்தால் நம்ம ஆன்லைன் மீடியாவில் அது காட்டுத்தீ மாதிரி பரவுது. அது இயல்பு தாங்க, எல்லா வருஷமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு வருஷமாக இது படங்களுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் இருக்கலாம், அதுக்கு ஒரு விடை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு விடை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்ட தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தேனியோட மாவட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டியன் தான். அவர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே அங்கே மாவட்ட தலைவராக இருக்கார். மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது இருக்கார். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆயிடுச்சு. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று லைவ் அவரோட பேஜில் போட்டிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்த ஒரு விஷயம். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தளபதியோட படங்கள் வரும்போது நம்ம நிறைய ரசிகர் மன்றம் அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்போவுமே ஃபைட் நடக்கிறது தான். ஃபைட்டு மீன்ஸ் நம்ம ரிப்ளை கொடுக்குறது, அவங்க நம்மளை தாக்கி பேசுகிறதும், நம்ம அவங்கள தாக்கி பேசுகிறதும் ஒரு நார்மலான ஒரு மனிதருக்கு இருக்கிற இயல்பு தான் அது. இப்போ எனக்கும் இருக்குது. ஸோ எங்கள் அண்ணனை விஜய் அண்ணனை ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி சொன்னால் உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு பதில் கொடுக்குறதா இருக்கும். அது பொது வழியில் மட்டும் கிடையாதுங்க, என் ஃபேமிலியிலும் சரி. எங்கள் விஜய் அண்ணனை பற்றி சும்மா என்னை வெறுப்பேற்றதுக்குனே வீட்டில் எல்லாருமே என்னடா உன் தலைவர் அப்படி, உன் தலைவர் இந்த படம் ஒழுங்காகவே ஓடலையே அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்த்து பேசுகிறது இயல்பு. அது நான் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தளபதி ஃபேன்ஸும் அதை ஒத்துப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம கோவம் வரும் நம்ம அண்ணனை பற்றி பேசினா. நம்ம அண்ணனை பற்றி நெகட்டிவாக பேசுகிறத விட பர்சனலாக தாக்கி பேசுவாங்க பாருங்கள். எங்கள் அண்ணனோட ஃபேமிலி இப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது நிஜமாலே எனக்கு கோவம் வருங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. இதே மாதிரி தான் லெஃப்ட் பாண்டியன் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக தளபதி விஜய் அண்ணன் கூட இருக்கார். பல தருணங்களில் அவரை பார்த்துருக்காரு. ஸோ அவரோட படங்களாக இருக்கட்டும், அவர் கூட எடுத்து பேசுகிறத விஷயமா இருக்கட்டும், பர்சனலாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அவரோட இருக்கிற கான்வர்சேஷன்லாம் அவ்வளோ பர்சனலான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் குடும்பத்தில் ஒருத்தராக தளபதி அண்ணனாக பார்க்குற ஒரு நண்பர் அவர். ஸோ அவரை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது அவருக்கு கோவத்தில் ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் பேசும்போதே அவர் ஒரு மதுரைக்காரர், ஒரு வீரமான ஒரு மனிதர். அவர் இயல்பாக பேசுகிறார், எங்கேயுமே மறைச்சலாம் பேசல. இப்போ அவர் அதை ஒத்துக்கிறாரு, நான் தான் அதை பேசினேன், அது எதுக்காக பேசினேன்றது விடையும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ரிப்ளை பண்ண ஒரு விஷயம் இருக்குது, அது அவரோட பேஜில் இப்போவும் இருக்குது. அவர் அதை டெலீட் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர், உண்மையான நேர்மையான மனிதர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் போட்டிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா இப்போது சமூக வலைத்தளங்கள், முக்கியமாக எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் அதை எடிட் பண்ணி இப்போ நடக்கிற அரசியல் வட்டாரத்தில் இவர் இந்த தலைவரை தாக்கி தான் பேசுகிறாரு, இந்த அரசியல் கட்சி தலைவரை இவர் தாக்கி பேசுகிறாரு, தாவேக்கா நிர்வாகி லெஃப்ட் பாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி அதை செம நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணலாங்க. ஆன்லைனில் திறந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் வருது. இந்த மாதிரி ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கார், இவரை வச்சு தான் தலைவர் கட்சி நடத்துகிறாரா, இந்த மாதிரி ஒழுக்கங்கள் தான், இதுதான் இராணுவ கட்டமைப்பா, இந்த மாதிரி போட்டு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே எனக்கு நிஜமாலே கோவம் வந்தது. அது அவர் இப்போ பேசுனது கிடையாது, 2 வருஷத்துக்கு பேசுனது. ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இப்போது சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி பேசுகிறது கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் அரசியல்வாதி ஆகிட்டோம். ஸோ விஜய் நான் சொல்லிட்டார், இனிமேல் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. யார் நம்மளை எதிர்த்து பேசினாலும் நமக்கு என்ன கொள்கையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. நம்ம ரிப்ளை எடுத்தவங்க அவுத்தோம், நம்ம எல்லாரையும் திட்டுறதுக்கு வரல, அடுத்தவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண வரல, அவனை திட்டி இவனை திட்டி நம்ம பண்ணுறதுக்கு வரல, அவன் அதை பண்ணான், அவன் இதை பண்ணான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அரசியல் நம்மளோட கொள்கைகளுக்கு நம்மளோட எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மக்கள் பணியை செய்ய தான் வந்திருக்கோம். அதனால் சொன்னதுலேருந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள் மட்டும்தான் பண்ணுறாங்க. லெஃப்ட் பண்ணினும் அதில் ஒருத்தர். ஸோ அவர் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன், அவரோட பர்த்டே வந்தது.
பிறந்த நாள் வரும்போது அவர் வர வழியில் தோழர்களும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பில் அவருக்கு மாலை ஒன்று போட்டாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டாக ரோடை மறைச்சு பண்ணாங்க. எத்தனை டிஎம்கேயோட மீட்டிங் நடக்குது ரோடை மறைச்சு. யாருன்னா ஒருத்தர் எடுத்து ஆன்லைனில் போட்டிங்களா, அவ்வளோ பிளாக் பண்ணி ரோடை பிளாக் பண்ணி அப்படி திரும்பி போ இப்படி திரும்பி போன்றது, சேர் போட்டு மறைக்கிறது, பேரிகேட் போட்டு மறைக்கிறது. பப்ளிக்கில் எத்தனை மீட்டிங் நடத்துகிறாங்க, ஒருத்தராச்சா கேட்டிங்களா? டிஎம்கே மட்டும் சொல்ல, ஏடிஎம்கே நடத்து எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துகிறாங்க. இவரோட பர்த்டேக்கு இவர் வரும்போது ரோட்டில் வந்து தோழர்கள் நின்று அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல ரோடு மறைச்சி தப்பு தான், நான் சரி அதை நியாயப்படுத்துறதுக்கெலாம் இங்கே வரல. ரோடு மறைச்சி அந்த மாதிரி மக்கள் அங்கே அவஸ்தைப்பட்டிருந்தாங்க, போக வழி இல்லாமனா அது அந்த இடத்துல நடந்துச்சு, டிராஃபிக் நடந்துச்சு. அதுக்கு பகிரங்கமாக லெஃப்ட் பண்ணிடணும் மன்னிப்பு கேட்பார். நாங்களும் எங்கள் கழகம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்பேன், இதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் பண்ணிச்சு, அராஜகம் பண்ணிச்சுன்ற மாதிரி ஒரு கோட்பாடு பார்த்தீங்கன்னா நிஜமாலே கோவத்தை உள்ளாக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற வழி இப்போ சிஎம் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு வண்டி போவாது, அவர் வண்டி போவோம், அவரை சுற்றி 2 ஸ்காடு போவோம், மீது எல்லாருமே வழி திருப்பி விட்டுருவாங்க, ரோடை மறைச்சிருவாங்க. அவர் வரதா இருந்தால் 4-5 டிராஃபிக் போலீஸ் நிற்கும். இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் பண்ணுறது யாருக்குமே தப்பு கிடையாது. ரோட்டில் வந்து தம்பிங்க பாசத்தில் பண்ண விஷயத்த நான் இப்போ அதை நியாயப்படுத்தி பேசல, தெளிவாக சொல்கிறேன். அப்படி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து, ஆனால் எந்த மக்களும் எனக்கு தெரிஞ்சு ரோடை மறைச்சி அராஜகம் பண்ணுறேன்னு யாரும் இன்டர்வியூவும் கொடுக்கல, எந்த எதிர்ப்பும் வரல. ரோட்டில் இருந்த வீடியோ கிளிப்பிங், அது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ கிளிப்பிங் எடுத்து சாலையை மறைச்சி பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது. இதை தான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதே லெஃப்ட் பாண்டியனை தேனி மாவட்ட தலைவர் எத்தனை தமிழக மக்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா? இப்போ நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா, இந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா விவசாயிகள் தோழன்னு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிலம் வழங்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மரியாதை செலுத்தினா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது விஜய் அண்ணா ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவங்க தோழர்களும் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இதே தேனி மாவட்டத்தில் எவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். 3 குடும்பம் பார்த்திங்கன்னா சாவரத்துக்கு வந்த நிலைமையில் இருந்தாங்க. விவசாயத்தில் லோன் எடுத்து கட்ட முடியாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சாவர நிலைமையில் இருந்தாங்க தெரியுமா? அந்த 3 ஃபேமிலிக்கு இந்த லெஃப்ட் பண்ணினா நேரில் போய் அந்த 3 பேரோட விவசாயோட கடன் லோன் அடைச்சார். இது எத்தனை பேர் நியூஸில் பேசுனீங்க? இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்களா? அந்த மனிதர் இவ்வளோ பண்ணாங்கன்ட்டு எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணீங்க? 3 விவசாயிகளோட கடனை அடைச்சிருக்காரு அந்த மனுஷன் தெரியுமா? இப்போ வயநாட்டில் நடந்த உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர், இது தமிழகம் கூட கிடையாது, கேரளா மாநிலம். அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடு மண்ணுக்குள்ளே போனோன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இம்மிடியேட்டாக மூட்டையாக காய்கறிகள் அவரோட விவசாய நிலத்துலேருந்து நிறைய பொருட்கள், என்னென்ன தேவை, அடிப்படையாக தேவையான பொருட்கள் எல்லாமே வண்டியில் லாரியில் ஏற்றி கூட அவரும் ஒரு வண்டியில் போய் அங்கே அந்த முகாமுக்கு போய் எல்லாத்தையும் இறக்கி விட்டு தமிழக வெற்றி கழகம் தேனி மாவட்டம் சார்பாக வந்து சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொடுத்தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை நியூஸில் இதை ஸ்ப்ரெட் பண்ணீங்க? ஒருத்தன் இதை பற்றி பேசுனீங்களா? இதெல்லாம் பேசாமல் இப்போது இந்த வீடியோ இப்போ நெகட்டிவாக ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? அவர் பேசினார், அதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு களத்தில் நடந்த விஷயத்தை இப்போ எடுத்து போட்டு நாங்கள் வேறு ஏதோ அரசியல் கட்சியை தாக்குற மாதிரி அதை எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? இது அந்த வீடியோ இப்போது வைரலாக சுற்றிட்டு இருக்கு. இந்த டைமில் அவர் என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்காரு? அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எரிஞ்சிருக்கு. அதாவது தேனி மாவட்டத்தில் ஒரு வீடு ஒன்று எரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் நினைக்கிறேன், 1 வாரமாக ஒரு அரசியல்வாதி அந்த சைடு வந்து பார்க்கல. வந்தவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறானுங்களா? வரானுங்க, 2 பேரை வச்சு ஃபோட்டோ வரான்றானுங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, வீடு எரிஞ்சிச்சா பார்க்குற மாதிரி. லோக்கலில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் வந்தாங்களா. அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாருமே வந்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே அரசியல்வாதி அந்த ரோட்டில் நடந்து போகிறாராம். இவங்க உட்கார்றத பார்த்து அப்படியே திரும்பி ஒரு சைடு திரும்பி நடந்து போகிறாராம். என்ன ஏதுன்னு கேட்கல. அவங்க சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? பக்கத்து வீட்டில் கிட்டத்தட்ட 8 நாளாக பக்கத்து வீட்டில் தான் தங்குறாங்க. அவங்க ஒரு டீ கூட வாங்கி தர ஆள் இல்லையா? அவங்களோட தொழில் என்ன தெரியுமா? ஹோட்டல் நடத்துகிறாங்க. அவங்க பசின்னு வந்து கேட்டால் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க கடையில் இலவசமாக சாப்பிட்ருக்காங்க. ஆனால் பசினும் போது அவங்க காசு வாங்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு அம்மா. அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க ஒரு அரசியல்வாதி கிடையாது. இத்தனை பேர் போட்டி போடுறாங்களே, நான் ஆட்சிக்கு வரோம், நீ ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வந்து அதை பண்ணும் இதை பண்ணும், ஒருத்தன் இல்லை. உடனே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, நீங்கள் இத்தனை அரசியல்வாதியை பார்த்தீங்க, ஒருத்தனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஃபோன் போட்டு பாருங்கள், அவங்க வராங்களான்னு பார்ப்போம், வந்தால் சந்தோஷம், நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லி லோக்கலில் இருக்கிற ஒரு மன்றத்தில் இருக்கிற ஒரு போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து அந்த அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களே, இந்த லெஃப்ட் பாண்டியனை தேனி மாவட்ட தலைவர், அவருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணோன்னா அவர் ஒரு மீட்டிங்கில் இருந்திருக்கு. எங்கேம்மா இடம் கேட்டோன்னா இந்த மாதிரி இருக்குது. 2 நாளுங்க
வித்தின் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட தலைவரும் அவங்க கூட இருந்த நிர்வாகிங்க அங்கே இருக்கிற கழகத்தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருள்லேருந்து அவங்க ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டிலேருந்து கிடச்ச என்ன தெரியுமா, 6 மூட்டை சாம்பிள் மீன்ஸ் இந்த எரிஞ்சு போன சாம்பல் ஆகும் தெரியுமா, அந்த சாம்பிள் தான் கிடச்சிருக்கு. 6 மூட்டை எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவங்க ட்ரெஸ்ஸுலேருந்து பொருட்கள்லேருந்து ஹோட்டலுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து கிரைண்டர்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாமே நாஸ்தியாக போச்சு. அவங்களுக்கு இமீடியட்டாக தேவை என்னென்னா கிரைண்டர் மாவு அரைக்கிறதுக்கு. ஏன்னா ஹோட்டல் நடத்தும் அவங்க இமீடியட்டாக அதான் தேவைன்றதை தெரிஞ்சு லெஃப்ட் பாண்டியனும் அவங்க டீம் எல்லாருமே சேர்ந்து போய் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர், அவங்களுக்கு வாழ்வாதாரமே கிரைண்டர், அதை வச்சு அவங்க பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த கிரைண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. முன்கூட்டி நீங்கள் இனிமேல் இந்த லைஃபுக்கு திரும்பி வர வரைக்கும் தேவையான அத்தியாவசியமான ஒரு கொஞ்சம் பணம், அது எவ்வளோன்றது அவரும் சொல்லலை, நம்மளும் அதை சொல்ல விரும்பலை. அந்த ஒரு கட்டு எடுத்து அப்படியே அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்கம்மா, இனிமேல் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தமிழக வெற்றி கழகம் உங்கள் கூட துணை நிற்க உங்கள் மகனாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா இருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, எந்த கட்சியும் வந்து பார்க்கல, ஃபோன் பண்ண 2 நாளில் நீங்கள் வந்தீங்க, ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள். இதே நான் லெஃப்ட் பாண்டியனை பற்றி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில், நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு விஷயமா வெளியே கொண்டு வரதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எது பண்ணனாலும் ஒரு பேனர் வச்சாலும் இந்த மாவட்ட தலைவர் வச்சாங்க, இந்த பகுதி தலைவர் வச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் இனிமேல் ஆன்லைனில் நிறைய வரதான் போகுது. இதெல்லாம் நம்ம தோழர்கள் எதிர்கொண்டு போகணுன்றதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பாருங்கள், பார்த்துட்டு இதுக்கு அடுத்து பேசுவோம். வெறும் சாம்பல் இருந்துச்சு, கொஞ்சம் 5-6 சாம்பலத்தை அள்ளி போட்டிருக்கோம் வெளியே. சரி, உங்கள்கிட்ட நாகராசி யார்கிட்ட உதவி வராங்க சார், வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, போறாங்க. 3 நாளா உட்காந்து வெளியே ரோட்ல உட்காந்து கட்சிக்காரங்க பார்த்துட்டே போறாங்க. அந்த எதுக்கு உட்காந்து நிக்க என்னன்னு யாருமே கேட்கலாம். யாரும் நானே ரோட்ல அந்த சுந்தர்லாம் பாத்துட்டே போறாங்க, கட்சிக்காரங்க பாத்துட்டே போறாங்க. போன திங்கட்கிழமை வந்து தேனி மாவட்டம் பெரியவரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரியவரம் 21ஆம் வார்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மின்சார கசிவு. அதில் வீடு டோட்டலாக எல்லாமே, அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இருந்து பொருள், பண்ட பாத்திரம், துணிமணி எல்லாமே அறிஞ்சு அந்த அம்மா சொன்ன 6 சாக்கு அள்ளிக்கு வெளியே போட்டு குப்பையாக போட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் சின்ன ரோட்டில் பொருள் வச்சுருக்காங்க. பெரிய பொருளாதார வசதிலாம் கிடையாது. இதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வராங்களாம், அனைத்து கட்சியும் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. 8 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் யாரும் ஒரு சின்ன உதவி பொருள் அவங்க நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு டீ கூட எங்களுக்கு யாரும் வாங்கி தரல அப்படின்றாங்க. எங்களுக்கு தம்மா முன்னாடி தகவல் சொன்னாங்க. இவங்க யாருமா சொன்னதுன்னு கேட்டேன். இல்ல நம்ம சொன்ன விஜய் கட்சி நீ ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படின்னு அம்மா எனக்கு சொன்னாங்க. என் நம்பர் யாருமா கொடுத்துருந்தாங்க, போர்டில் வாங்கினேன் வாங்கியா, நாங்கள் உதவி செய்வோம் எப்படிமா தெரியும்னு கேட்டேன். நீங்க அவங்க போடி தான் சொன்னாங்களா, இந்த மாதிரி விஜய் கட்சிக்கு ஃபோன் பண்ணு கண்டிப்பா உதவி செய்வாங்க சொன்னாங்களா. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அம்மா வந்து எங்க தளபதி மேல வச்ச நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் சில பொருள் வாங்கி வந்திருக்கோம். அந்த வீட்டை நான் காமி வருஷம் உள்ள வீட்டை மட்டும் பாருங்க, எல்லா சிலையும் உள்ள ஆன் பண்ணுறோம். வணக்கம். அதாவது இந்த பெரியவரத்துல இந்த மாதிரி தீ விபத்தில் ஏற்பட்டு வீட்டில் எந்த பொருள் இல்லை நம்ம அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச டைம் மாவட்டம் தமிழக வெற்றிகளும் சார்பாகவும் தேனி நகரம் சார்பாகவும் பெரியவரம் நகரம் சார்பாகவும் நாங்கள் சில அடிப்படை தேவையான பொருட்கள் அவங்க இப்போதைக்கு என்ன தேவைண்டா அரிசி, பருப்பு, காய்கறி, கொஞ்சம் அந்த குக்கரு, பாத்திரங்கள் இது வாங்கிட்டு வந்தோம். அவங்க வாழ்றதுக்கு தேவையானது இந்த கிரைண்டர். ஏன்னா ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்க, அவங்க கிரைண்டர் கண்டிப்பாக தேவை. இது வந்து 1 மாதத்துக்கு நாங்கள் தேவையான சாப்பாடு கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து வந்து அவங்க உழைச்சி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. அவங்க யார்கிட்ட கையேந்த ரெடியாக கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, எல்லாமே இங்கே கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. உழைச்சிருந்த மக்கள் திடீர்னு ஒரு விபத்தாகி போச்சு. அந்த விபத்துல வந்து இந்த 8 நாள்ல வந்து இதை போய் சேராது. ஆனா நாங்க தமிழக வெற்றிகளை அனுப்பிட்டா எங்கெல்லாம் கஷ்டப்படுற மக்களும்
அடக்கப்புற மக்களும் ஒடுக்கப்புற மக்களும் இருக்காங்க. அங்கேயே போய் நாங்கள் இப்போ எப்பயுமே, ஏன்னா எங்கள் அண்ணன் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வோம். என்னம்மா இவங்க போகுதா பாருங்க, 10 அடி தவிர்த்து எங்களால் முடிஞ்ச எல்லாம் செய்வோம், செஞ்சு வரோம். சரிங்களா? நம்ம சொல்லி 2 நாளையில வந்தீங்க பாருங்க, எங்களுக்கு அதே போதும். நாங்கள் எத்தனை பேரை கையெழுத்த ஒருத்தர் இல்லை, ஆனா சொல்லி 2 நாள்ல நீங்க வந்தீங்களே, எங்களுக்கு அதே போதுங்க. நம்ம 2 நாளைக்கு அதிகம், நம்ம 1 நாள் வந்துருக்கோம்மா. நாங்கள் 2 நாள் வந்து கட்சி வசூல் வச்சு வெளியில் போயிருந்தோம். வந்தீங்கல்ல, அதே எனக்கு போதும். ஆனால் ஒன்றும் இல்லை, நாங்களும் வந்து அவங்க பயந்து நாங்களும் பயந்தேம்மா. சரிங்கம்மா, இது நாங்கள் ஓட்டுக்கு எடுத்து அரசியல் பண்ணுவோம், செய்ய முடிஞ்சது. உங்கள் கை செலவு வச்சுக்கோமா, துணி எடுத்துக்கோங்க. நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து தமிழக வெற்றிகளை தான் மக்களோட ஆர்வம், மக்களுக்காக மட்டுமே நாங்கள் இருப்போம். எங்கள் உழைப்பு மக்களுக்கு உங்களை நோக்கி இருக்கு. எப்பயுமே உங்களை மறக்க மாட்டோம். தளபதி நினைச்சுக்கோமா, தளபதி ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி வந்து நம்ம புள்ள மாதிரி தவளை. சரியாமா? அது போதும். எல்லாம் முடிஞ்சது. சரி, 10 ரூபா. 10 ரூபா. சரியாமா? பார்த்துருப்பீங்க, எந்த தங்கமான மனிதர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மனிதரை பற்றி தாங்க சமூக வலைத்தளங்கள்லாம் இப்போ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறத மாதிரி இல்லைங்க. எங்கள் தோழர்கள் எல்லாருமே லெஃப்ட் பண்ணிடணும்னா வீடியோ நீங்கள் லைவில் அவர் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அவர் வந்து மக்கள் பணியை தான் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், விஜய் அண்ணனே சொல்லிட்டாரு. இனிமேல் இந்த வாருக்கெல்லாம் நான் கிடையாது, நான் ஆளே கிடையாதுன்ற மாதிரி அவர் மக்கள் பணியில் தான் டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. ஸோ எனக்கு பர்சனலாக பாண்டியன் அண்ணன் லெஃப்ட் பண்ணினா ரொம்ப நல்லாவே தெரியும். நான் பல வருஷமாக, இப்போ கிடையாதுங்க, 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிளைமன்ற தலைவராக இருந்தேன். 10-15 வருஷம் ஆயிருக்கும். நான் வந்து தேனி மாவட்டத்துக்கு போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை அந்த மனிதரை பார்க்கணுன்னு. அப்போவே அவர் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருந்தார். நான் ஆன்லைனில் அவரை பார்த்துட்டு அவர் பண்ணுற சமூக சேவைகள், அவர் டாக்டரேட் வாங்கியிருக்காரு, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு 10 to 15 years பேக் வந்து தேனி மாவட்டத்தில் நான் ஒரு படப்பிடிப்பு, அதாவது ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஷூட்டு நடக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, தேனிக்கு வந்திருக்கோம். ஸோ அவருக்கு என்ன தெரியுமான்ற தெரியல, இருந்தாலும் அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அவரோட ஸ்டூடியோ ஒன்று இருந்தது, அந்த ரூட்டில் போய் பார்க்குறேன். அவரும் தளபதி எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருந்தது. பார்த்தோன்னே அங்கே லோக்கலில் விசாரிச்சு அண்ணன் இருக்கிறான், சாப்பிட போயிருக்காருன்னு சொன்னோன்னே அங்கேருந்து நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது அவர் அப்போ தான் அவர் நம்பர் நான் வாங்கி ஃபோன் பண்ணி கால் பண்ணுறேன். அவர் ட்ரூ காலரில் பார்த்தாரா இல்லை என் நம்பர் வச்சுருந்தாரா எனக்கு தெரியல. மொபைல் எடுத்து நான் சொல்லு தம்பி அப்படின்னாரு. எப்படி இருக்கு அஸ்வின் அப்படின்னாரு. ஆனால் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் தேனிக்கு. எப்படியாப்பா அது சாப்பிட வந்திருக்கேன், உடனே வந்துடுறேன். வித்தின் ஒரு 1/2 மணி நேரத்தில் லொக்கேஷன் வந்துட்டார். லொக்கேஷன் வந்துட்டு தம்பி அவரோட இனோவா காரை எனக்கு கொடுத்து, நான் வந்து அப்போது அங்கே ஒரு வேலை செய்ய வந்திருக்கேன், அந்த படைவீடுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்ய வந்திருக்கேன், என் காரை வச்சுக்கோ தம்பி, 3 நாள் 4 நாள் கூட வச்சுக்கோ உனக்கு தேவைன்னா அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் அந்த மனுஷன். இப்போ சொல்லுங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் லெஃப்ட் பாண்டியனுக்கும் இருக்குது. இப்போ கூட சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா பூமி பூஜை நடந்த மாநாடுக்கு அப்போ பார்க்கும்போதும் அவர்கிட்ட பேசின அந்த 10 நிமிஷம் எனக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கான எனர்ஜி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம விஜய் அண்ணனை பார்த்தா அந்த லைஃப் டைம் ஒரு இது இருக்குமோ, பூஸ்ட் இருக்குமோ, அந்த மாதிரி அந்த நிர்வாகிகிட்ட பேசும்போது எனக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதரை பற்றி இவ்வளோ ஃபேக்கான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஸோ அவர் அது இப்போ திரும்ப சொல்கிறேன், அவர் இப்போ பேசின வீடியோ கிடையாது, பழைய வீடியோ இப்போ எடிட் பண்ணி அதை வேறு மாதிரி ஒரு பிம்பமை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கழக தோழர்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன், இனிமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயமும் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. வருங்காலங்களில் நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி இதை பண்ணாங்க. சின்னதாக ஒரு பைக்கில் ஏதாவது 2 வீலரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் இவர் தமிழக வெற்றி கழக நிர்வாகி, இவர் இங்கே இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் இங்கே இடிச்சிட்டாரு, அந்த மாதிரி தான் நியூஸ் வரும். அரசியல் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சமீப காலமாக நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். டைம் கிடைக்கும்போதெல்லாம் ரிப்ளை பண்ண முடியலனாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லார் கமெண்ட்டும் படிக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தளபதி விஜய் அண்ணனை பற்றியும் உயிர் உள்ள வரைக்கும் பேசிகிட்டே இருப்போம். நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. அனைவருக்கும் அருமையான மதிய வணக்கம். நான் உங்கள் லெஃப்ட் பாண்டி. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைரல் பண்ணிடுறாங்க சில பேர் திட்டமிட்டு. அது என்னண்டா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசிய அதாவது ரசிகர் மக்களை இருக்கும்போது எங்கள் தளபதி வந்து விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் ரசிகர்களுக்குள்ள பேசிக்கிட்ட ஒரு லைவ் வீடியோ எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது உண்மைத்தன்மை இல்லை. அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ சொல்கிறேன்.
இந்த வீடியோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதாவது எங்க தளபதியார் படம் வரும்போது படத்தையும் எங்க தளபதியாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணதுனால ஒரு ரசிகனாக, அன்று நான் ரசிகன் சரிங்களா, ஒரு ரசிகனாக வந்து நான் வந்து கொந்தளிச்சேன். எனக்கு கோவம் வந்துச்சு. எங்க அண்ணனை பேசும்போது கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த பழைய வீடியோவை எடுத்து ஒரு தரங்கட்டதனமா ஒரு அரசியல் பண்ணி வராங்க சில பேர். அது திட்டமிட்டு பரப்புறாங்க. யார் எந்த அரசியலும் தெரியாது. இதை வந்து நான் ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ற மாதிரி இன்னைக்கு எடுத்து போட்டுருக்காங்க. அது எந்த இடத்துல உண்மைத்தன்மை கிடையாது. நாங்கள் ரசிகர் மன்றமாகும் போதும் இன்னொரு ரசிகர் சேர்ந்த ரசிகர்கள் வந்து எங்க தளபதியை பேசும்போது நாங்கள் கொடுத்த பதில் அது அந்த வீடியோ. இது இப்ப எடுத்து போட்டு நான் ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் போது நிறைய உணர்ச்சி போட்டிருப்போம். அது ரசிகன் தலைவனை எங்க அண்ணனை பேசும்போது, எங்க தளபதியை பேசும்போது, அவர் சார்ந்த விஷயங்கள் அவர் பர்சனலா பேசும்போது எனக்கு கோவம் வரும். ஆனா இன்று நாங்கள் அரசியல்வாதி. எங்க அண்ணன் என்ன சொன்னாங்க, மேடையில் என்ன சொன்னாங்கடா, எந்த ஒரு விமர்சனமே வந்து கருத்தியல் ரீதியா போதுங்க, கருத்துக்கு கருத்தா பதில் சொல்லுங்க, தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றாங்க. எங்க அண்ணன் சொல்ற வாக்கு எங்களுக்கு வேத வாக்கு. எங்க தளபதியார் என்ன சொல்றாரு அதையும் கேட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் வளர்ச்சியை வந்து இப்படி திட்டமிட்டு ஒரு பழைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இப்படி எடுத்து போட்டு ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக வந்து எடுத்து போட்டுருக்காங்க. என்னன்னா நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் அனைவரும் மதிப்பறியா வச்சிருப்போம். அரசியல வரும்போது கருத்தியெல்லாம் போது ரெடியா இருக்கும். இப்பயுமே நமக்கு ஒரு கருத்து பேசுனா அது மாற்றுக்கிறது எங்களோட கொள்கையோ கோட்பாடவோ எங்களுக்கு மருத்துவ மாற்றா பேசும்போது கண்டிப்பா கருத்தியல் ரீதியாக நாங்கள் பேச ரெடியா இருக்காங்க. எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இருந்தாலும் வந்து பழைய வீடியோ எடுத்து இப்ப வந்து சில பேர் வந்து ஒரு தலைவரை, ஒரு கட்சியோட தலைவரை விமர்சனம் பண்ற மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. அது எந்த இடத்துல உண்மை தன்மை கிடையாது. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். என்னடா நான் எல்லாம் ரெடிதேன். நாங்க எதுக்கு அச்சயப்பட்டவங்க கிடையாது, இதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்டா, இன்னைக்கு நடக்கிற நடப்பு எடுத்து போடுங்க. எங்க தளபதியா சொல்லுவது எங்களுக்கு வேதவா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்த தமிழக வெற்றிகளோ ராணுவ கட்டுப்பாடோட இருக்கும். அது எந்த மாற்றமே கிடையாது. என்னடா எங்க தளபதி எங்களை அப்படியே வளர்த்தாரு. நான் ரசிகன் என்று என் தலைவனை பேசும்போது எனக்கு கோவம் வரும். இன்று நான் அரசியல்வாதி. எங்க தளபதி வந்து கருத்தியலா மோதுன்னு சொல்லி மேடையிலே சொல்லிட்டாரு. அப்ப கருத்தியலா மோதத்தை ரெடியாக்கமே தேர்த்து வந்து தனிப்பட்ட விமர்சனத்துக்கோ தனிப்பட்ட விருப்புக்கோ நாங்கள் தமிழக வெற்றிகளும் எந்த இடத்துலையும் யாருக்கும் துணை போகாது. அது எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா எங்க பொதுச்செயலாளரும் சரி, எங்க பொதுச்செயலாளர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலை வர பேசும்போது பார்த்தா தெரியும். அவர் தனிப்பட்ட கருத்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா தளபதி கேட்டுங்க, தளபதி சொல்லுவீங்க, இப்படித்தான் பேசி வைப்பாங்க. நாங்க வந்து ஒரு பொதுச்செயலாளர் அன்னைக்கு வந்து ரசிகர்கள். அப்ப ரசிகர்களுக்கு என்ன செய்வோம்டா, நாங்க சில இடத்துல உணர்ச்சி கொடுப்போம். தளபதி தனிப்பட்ட முறையில் பேசும்போது, ஒரு தரம் தாழ்த்தி பேசும்போது கண்டிப்பா கோவப்பட்டதே ரசிகன். நான் அப்படி ஆளு. நான் எங்க அண்ணன் அவரு. எங்க அண்ணன் யாரு பேசுனா கோவம் வரும். ஆனா இன்று நாங்க வந்து ஒரு அரசியல்வாதி. அதே அண்ணனையும் கோலா சொன்ன என்ன சொன்னா, தனிப்பட்ட விமர்சனமோ தனிநபர் விமர்சனம் எப்பயுமே யாரும் பண்ண வேணாம், கருத்தியல் ரீதியா பேசுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. தேர்த்து வந்து தனிப்பட்ட முறையில் பேசுற விஷயத்த எங்க தளபதி ஒருபோது என்னைக்கு அனுமதிச்சலாம் கிடையாது. எங்க வெற்றிகளும் கொள்கையாதே. என்னடா அரசியல் பண்ணுவோம், மக்களுக்கான அரசியல் பண்ணுவோம், மக்கள் பயணி நோக்கி ஓடுவோம். அதை தாண்டி விருப்பு அரசியல் காட்டுறது கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில பேச நான் தயாரும் இல்லை. ஏன்னா எங்க வளர்ச்சியை வந்து நீங்க இந்த மாதிரி பழைய வீடியோ எடுத்து போட்டு தடுக்க நினைச்சீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அதில் தோத்துருவீங்க. என்ன காரணம்டா, இன்னைக்கு காலம், இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த அரசியல் இந்த 10 மாசத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட போய் நான் ஒரு பெரியவளம் சட்டமன்றத்தில் பெரியத்துல ஒரு வார்டுல வந்து ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. 8 நாள் ஆச்சு. இன்னும் எந்த அரசியலையும் கண்டுக்கலன்னு அம்மாதையும் சொன்னாங்க. அது அதுமாதிரி லைவ் போட்டிருக்கோம். ஹோட்டல் கடை, ரோட்டு கடை, ஹோட்டல் கடை வச்சுக்காங்க. அவங்களுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சுட்டு வந்து உட்காந்துக்குமே தவிர்த்து சரிங்களா, இந்த அரசியல்வாதி பண்ணாங்க, அந்த அரசியல் பண்ணலாம் விமர்சனம் பண்ண கிடையாது. நாங்க அந்த அம்மா நம்பி எல்லாம் இவ்வளவு அரசியல் கட்சி இருக்கும்போது அவங்க நம்பி எங்களோட உதவி கேட்டாங்க, போய் செஞ்சோம். இதுவே இன்னைக்கு எங்களோட அரசியல் பணி. மக்களுக்காகவும் மக்கள் நோக்கி அந்த அரசியல் பணி இருக்குமே தவிர்த்து வந்து தனிப்பட்ட தாக்கல் எப்பயுமே இருக்காது. அரசியல் ரீதியா கருத்து ரீதியா எந்த சூழ்நிலையும் வளைந்து கொடுக்காமல் எதிர்கொள்வது எந்த மாற்றமே கிடையாது. சரிங்களா, அதனால பழைய வீடியோ எடுத்து போட்டு ட்ரோல் பண்றது, இப்ப எடுத்து ஒரு யாராச்சும் ஒரு புது ஒரு தலைவர், பழைய தலைவர் யாரோ எடுத்து இந்த வீடியோ எடுத்து கம்பேர் பண்ணி போக வச்சுக்கிற வேணாம். ஏன்னா நாங்களும் பொதுத்தளத்தை பயன்படுத்துறோம், பொதுத்தளத்தில் பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். எங்க டீம் நான் நிறைய விஷயம் நல்லது பண்ணி போறோம். அதெல்லாம் யாரும் பேசுறது ரெடியெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா அப்படி சூழ்நிலை பாத்துக்கிறோம். அதாவது தொடர்ந்து
பழைய வீடியோக்களை எடுத்து புதுசா போடுறாங்கல்ல, இப்ப போட்ட போய் போடுறாங்க. அவங்க வந்து தேனி மாவட்ட தலைமை தமிழக வெற்றிகளும் சார்பா தேனி மாவட்ட தலைவர் முறையில் வன்மையா கண்டிக்கிறேன்.